சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் 45வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஆண்டு விழா என்பது 45வது ஆண்டு விழாங்கிறப்ப 45 வருஷத்தினுடைய சாதனைகள், கடந்த ஆண்டு முழுக்க சாதனைகள், மாணவ மாணவிகளின் வெற்றி பயன்கள் அனைத்தையும் நினைவு கூறுகின்ற ஒரு விழாவாக இருக்கும். அனைவருக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சந்தோஷமும், அதே நேரத்தில் கல்லூரியை விட்டு விலகி செல்கின்றோமே என்கின்ற வருத்தமும் இருக்கும். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் கவிதா அவர்களே, மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு KR முத்துசாமி சார் அவர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர் திரு செந்திலரசு அவர்களே, துறை தலைவர்களே, ஆசிரியர் நண்பர்களே, ஆய்வக உதவியாளர்களே, அலுவலக நண்பர்களே, முன்னாள் மாணவ மாணவியர்களே, அவர்கள் எல்லாம் கோல்டு மெடல் வாங்க வந்திருக்காங்க. பரிசு பெற காத்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் கவிதா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தின் மாவட்ட பதிவாளராக உள்ளார். அவருடைய ஒரு கட்டிங்ஸ் தான் நேற்று நான் பார்த்தேன். அதில் பல்வேறு சிறப்புகள் அவரை பற்றி இருக்கின்றது. பல்வேறு பரிணாமங்களை அவர் உடையவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் ஆக்சுவலாக மிக முக்கியமாக நம்ம ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நம்மை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோம். நம்ம மண்ணுக்கே உண்டான பாசத்தோடு அவர் இருக்கின்றார். ஆக்சுவலாக ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் அவர் அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு நம் அனைவரையும் சிறப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார். சிறப்பு விருந்தினர் டாக்டர் கவிதா அவர்களை நமது கல்லூரியின் சார்பாகவும், நிர்வாகத்தின் சார்பாகவும், விழாக்குழுவின் சார்பாகவும், நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது கல்லூரியின் இயக்குனர் அவர்கள் நமது கல்லூரியில் நீண்ட காலம் ஆக்சுவலாக ஆசிரியர் படி இருந்து வந்திருக்கின்றார். துறை தலைவர் பொறுப்பு, முதல்வர் அவர்கள் பொறுப்பு, அதையெல்லாம் சிறப்பாக பண்ணி நிறைவு செய்து மேனேஜ்மெண்ட் அவரை டைரக்டராக அப்பாயிண்ட் செய்து கல்லூரியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், விரிவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை நியமித்துள்ளார்கள். அவரும் அதை சிறப்பாக பணி செய்து நம் எல்லாரையும் ஊக்குவித்து வருகின்றார்கள். நமது இயக்குனர் டாக்டர் KR முத்துசாமி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் செந்திலரசு சார் அவரும் நம் கல்லூரி நீண்ட காலம் பணிபுரிந்து வந்து தற்பொழுது முதல்வர் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு அனைவருடன் ஒருங்கிணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்றார். முக்கியமாக நான் அவரிடம் முதல்வர் பொறுப்பு வந்த பின்னாடி நான் அப்சர்வ் பண்ணது, நமக்கு தேவையான செலவுகளுக்கு தாராளமாக செலவும் செய்கின்றார். அதே சமயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டிய இடத்தில் சிக்கனமாக இருந்து நம் அனைவரையும் சீருடனும் சிறப்புடனும் வழிநடத்தி கல்லூரியை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார். நமது கல்லூரி முதல்வர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது கல்லூரியின் துறை தலைவர்கள், ஆசிரியர் நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், ஆய்வக உதவியாளர்கள் மற்றும் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போ இந்த விழா நடப்பதற்கு பல்வேறு குழுக்கள் இயங்கி வருகின்றன. நமது ஆசிரியர்களுடன் சேர்ந்து மாணவர்களும் பல்வேறு வேலைகளை செய்து வருகின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். இப்போ இந்த ஆக்சுவலாக சென்ற ஆண்டு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் கோல்டு மெடலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அனைவரும் மாணவிகள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் பெற்றோர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு நிறைய பரிசு, ஆக்சுவலாக வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் நிறைய ப்ரைஸு, ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய ப்ரைஸ் இருக்குது, அகடமிக் ஆக்டிவிட்டிலையும் நிறைய ப்ரைஸ் இருக்குது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் நிறைய ப்ரைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 350 ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவர்கள் அனைவரும் அவளுடன் இருக்கின்றார்கள். அனைவரையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய விழாவிற்கு சொந்தக்காரர்கள் மாணவ மாணவிகள் தான்.
உங்கள் அனைவரையும் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது கல்லூரி 45 ஆண்டுகள் முடிவுற்றது. 2031ஆம் ஆண்டு பொன் விழா கொண்டாட இருக்கின்றது. இந்த விழா சிறப்பாக நடக்க வேணும். அதற்கேற்றவாறு நமது கல்லூரியும் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேற்றின் முயற்சி இன்று சாதனையாய் மாறும். சாதனை